ஹலோ கைஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தேர்ட் யூனிட்டில் சில டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸ். ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸ்னால் என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அ ரேங்கிங் ஆஃப் லிகாண்ட் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி டு வீக்கன் ஆர் ஸ்ட்ரென்தன் த பாண்ட் பிட்வீன் அ மெட்டல் சென்டர் அண்ட் அ ட்ரான்ஸ் லிகாண்ட். ஸோ ஒரு லிகாண்ட்க்கும் மெட்டலுக்கும் நடுவில் இருக்க பாண்டோட ஸ்ட்ரென்த்தை வீக் பண்ணுறதை பொறுத்தோ இல்லை ஸ்ட்ராங் பண்ணுறதை பொறுத்தோ ஒரு லிகாண்டோட எபிலிட்டி இருக்கும். அந்த எபிலிட்டியை வச்சு ரேங்கிங் பண்ணுவாங்க. அதாவது யாரை சேர்த்தா பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் யாரை சேர்த்தா பாண்ட் வீக் ஆகும் அந்த மாதிரி. அண்ட் அதுலேயுமே ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேங்கிங் பாருங்கள். ஸ்ட்ராங் ட்ரான்ஸ் எஃபெக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறது CN-. இதை அந்த மெட்டல் கூடயாவது அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆக்சைடு NO, தென் கார்பன் மோனாக்சைடு CO, தென் ஹைட்ரைடு H, தென் மெத்தில் குரூப் CH3. தென் ஸ்ட்ராங்குக்கும் வீக்குக்கும் நடுவில் மாடரேட்டாக சில பாண்ட்ஸ் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் அதையும் ரேங்க் பண்ணியிருக்காங்க. அயோடைட், புரோமைட், குளோரைட், தயோசயனேட், அம்மோனியா. தென் வீக் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட், ஹைட்ராக்சைடு, வாட்டர், ஆக்சைடு. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் மெட்டல் கூட சேர்த்திங்கன்னா அந்த பாண்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் இது மெயினாக எதுக்காகனா பாண்டோட ஸ்ட்ரென்த் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்ட்ராங்காக, வீக்காக, மாட்ரேட்டாக அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. தென் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. தென் லிகான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஸ்ட்ராங் லிகான் போடணுமா வீக் லிகான் போடணுமா அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியிலையும் ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. தென் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கேட்டாலிசிஸ், ஆர்கானிக் சிந்தசிஸ், மெட்டீரியல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ PtCl4 ட்வைஸ். இதில் Cl வந்து டிரான்ஸ்லிகான் அண்ட் Cl- வந்து லேபிள் பண்ணியிருக்கணும். தென் CONH3 5Cl2+. இதில் NH3 வந்து டிரான்ஸ்லிகான் அண்ட் Cl- வந்து லேபிளைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? லெபிளைஸ்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெபிளைஸ். அதாவது அந்த லிகாண்டை பொறுத்து தான் ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ட்ரான்ஸ் எஃபெக்ட். எந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிகான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, லிகான் போலரைசபிலிட்டி, மெட்டல் லிகான் பை பாண்டிங் அண்ட் லிகான் ஸ்டெரிக்ஸ். தென் தியரிஸ் ஆஃப் ட்ரான்ஸ் எஃபெக்ட். ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய தியரி இருக்குது. VBT தியரி, CFT தியரி, MOT தியரி, LFT தியரி அண்ட் ஃபேக்டர்ஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு இப்போ தான் பார்த்தோம். அண்ட் மெக்கானிசமில் எந்த மெக்கானிசம்லாம் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ஃபாலோ பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பை பாண்டிங் மெக்கானிசம், சிக்மா பாண்டிங் மெக்கானிசம், போலரைசேஷன் மெக்கானிசம், ஸ்டெரிக் மெக்கானிசம். அண்ட் இந்த தியரிஸில் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ரியாக்டிவிட்டி. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு, ஒரு கோஆர்டினேஷனாக ஒருத்தரும் இன்னொருத்தரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது, அதாவது மெட்டலும் லிகாண்டும் சேர்ந்து அதோட ரியாக்டிவிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் ப்ரிடிக்டிங் லிகான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் எந்த லிகாண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. இன்ஃப்ளூயன்சிங் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். கேட்டலிட்டிக்னால் வந்து ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கு யாரை ஆட் பண்ணுவோமோ அது கேட்டலிஸ்ட். ஸோ அந்த கேட்டலிஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. தென் ஃபார் டிசைனிங் நியூ மெட்டீரியல்ஸ். ட்ரான்ஸ் எஃபெக்ட் தியரிஸ்க்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் லைக் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், நெக்லெக்ட் ஆஃப் சால்வெண்ட் எஃபெக்ட், லிமிட்டட் அப்ளிகபிலிட்டி டு சர்டன் லிகான்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க. காம்ப்ளெக்ஸ்னாவே அது கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் தான் அர்த்தம். ஆனால் அதையுமே சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நான் இதில் வந்து சால்வெண்ட் எஃபெக்டை பற்றி எதுவுமே சொல்கிறதில்ல. அண்ட் இது வந்து சர்டன் லிகான்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அண்ட் ரீசெண்டாக ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸில் நிறையா அட்வான்சஸ் இருக்குது. அது வந்து கம்ப்யூட்டேஷனல் ஸ்டடீஸ், எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ், கம்பைன்டு தியரிட்டிக்கல், எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச்சஸ். ஸோ இதில் நம்ம ரெண்டு மெயினாக பார்க்க போகிறோம். ஒன்று பை பாண்டிங் தியரி, இன்னொன்று polarization theory. So pi bonding theory என்னன்னு பாருங்க. Pi bonding theory explains the trans effect phenomena in transition metal complex where certain ligands influences the bond strength between metal and trans ligand. So ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸில் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் உள்ள பாண்ட் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பை பாண்டிங் தியரி. ஸோ பை பாண்டிங் அப்படின்னா லேட்ரல் ஓவர்லேப் ஆஃப்
parallel p ஆர்பிட்டால். சிக்மா பாண்டிங்னா வந்து லீனியர் ஓவர்லேப்பிங். அதே மாதிரி பை பாண்டிங்னா வந்து லேட்ரல் ஓவர்லேப்பிங். ஸோ இது வந்து ஓவர்லேப்பிங் ஆஃப் பி ஆர்பிட்டாலை எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் மெட்டல் லிகான் அண்ட் பை பாண்டிங். ஒரு மெட்டலுக்கும் லிகானுக்கும் நடுவில் இருக்கிற பை பாண்டிங் பற்றி சொல்லணும்னா பை பாண்டிங் பிட்வீன் மெட்டல் டி ஆர்பிட்டால் அண்ட் லிகான் பி ஆர்பிட்டால். ஸோ மெட்டலில் இருக்க டி ஆர்பிட்டாலும் லிகானில் இருக்க பி ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஒரு பை பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. தென் லிகான் டு பை அசிடிட்டி, எபிலிட்டி டு லிகான் டு அக்செப்ட் பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே பை பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பை எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் பை பாண்டிங் ஃபார்ம் ஆகும். தென் பை பாண்டிங் தியரி என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட் வித் ஹை பை அசிடிட்டி ஃபார்ம் ஸ்ட்ராங் பை பாண்ட்ஸ் வித் மெட்டல் டி ஆர்பிட்டால். ஸோ பை அசிடிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பை பாண்ட்ஸ் வீக்கன் த டிரான்ஸ் மெட்டல் லிகாண்ட் பாண்ட் இன்க்ரீஸிங் லெபிலிட்டி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பை பாண்டிங் வந்து மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் மூலமாக வீக் ஆச்சுன்னா அந்த இடத்துல லெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது லைக் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Ligands with low pi acidity forms weak pi bonds resulting in strong trans metal ligand bond. So low pi acidity இருந்துச்சுன்னா பாண்ட் வந்து வீக்காக இருக்கும், ஆனால் மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? Factors influencing pi bond, ligand electronegativity, ligand polarizability, metal ligand distance, coordination, geometry, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். தென் பை பாண்டிங் அண்ட் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஸ்ட்ராங் பை பாண்டிங் லிகாண்ட் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் ட்ரான்ஸ் எஃபெக்ட், வீக் பை பாண்டிங் லிகாண்ட் எக்ஸிபிட் வீக் ட்ரான்ஸ் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் PtCl42, இல்லை Cl மைனஸ் வந்து ட்ரான்ஸ், Cn மைனஸ் கூட சேரும்போது ஸ்ட்ராங் பை பாண்டிங் வந்து லெபிலைஸ் ஆகுது. அதே மாதிரி CONH3 5Cl2 ப்ளஸில் NH3 Cl கூட ட்ரான்ஸ் லிகாண்டா ஆகும்போது லெபிலைஸும் ஆகாது அண்ட் ஆல்சோ வீக் பாண்டுன்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் பை பாண்டிங் தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பிளைன்ஸ் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ட்ரெண்ட்ஸ் இன் வேரியஸ் லிகாண்ட்ஸ். ஸோ எந்த லிகாண்ட் எடுத்தாலும் லைக் மோனோடென்டேட் பைடென்டேட் அந்த மாதிரி எந்த லிகாண்ட் எடுத்தாலும் எல்லா லிகாண்டோட ட்ரான்ஸ் எஃபெக்டையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அக்கௌண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லிகாண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் போலரைசபிலிட்டி. ஸோ ஒரு லிகாண்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் போலரைசபிலிட்டியை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமை ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லிடுறாங்க. அண்ட் இது பை பாண்டிங் மட்டும் பார்க்குறாங்களே தவிர சிக்மா பாண்டிங் பற்றி பார்க்குறதில்ல. அண்டு பை பாண்டிங் தியரி யாருக்கெல்லாம் ரிலேட்டட்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. அண்ட் எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டாலிசிஸ், ஆர்கானிக் சிந்தசிஸ், மெட்டீரியல் சயின்சஸ் அண்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம். தென் அடுத்த தியரி வந்து போலரைசேஷன் தியரி ஃபார் ட்ரான்ஸ் எஃபெக்ட். ஸோ போலரைசேஷன் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ட்ரான்ஸ் எஃபெக்ட் phenomena in transition metal complex when certain ligand influence the bond strength between metal and trans ligand. ஸோ இந்த தியரியுமே யாருக்கும் உள்ள பாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மெட்டலுக்கும் ட்ரான்ஸ் லிகாண்டுக்கும் உள்ள பாண்டோட ஸ்ட்ரென்த்தை தான் இவனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா போலரைசேஷன், அதாவது டிஸ்டார்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ கும்பலாக இருக்கிற இடத்துல ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும், ஒரு டென்சிட்டி வந்து கம்மியாகும். தென் லிகாண்ட் போலரைசேஷன், எபிலிட்டி ஆஃப் லிகாண்ட் டு டிஸ்டார்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி, அதாவது லிகான் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டியை கலைக்கிறது. தென் மெட்டல் லிகான் போலரைசேஷன்னா போலரைசேஷன் ஆஃப் மெட்டல் லிகான் பாண்ட். ஸோ மெட்டலுக்கும் லிகான் பாண்டுக்கும் பிரித்து விடுறது வந்து போலரைசேஷன். தென் போலரைசேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா லிகான்ஸ் வித் ஹை போலரைசபிலிட்டி டிஸ்டார்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி வீக்கனிங் ட்ரான்ஸ் மெட்டல் லிகான் பாண்ட். ஸோ ஹை போலரைசபிலிட்டி இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி டிஸ்டார்ட் ஆகும், அதாவது கலைக்கப்படும், அண்ட் மெட்டல் லிகான் பாண்ட் வந்து வீக் ஆகும். அதே மாதிரி லிகானுக்கு லோ போலரைசபிலிட்டி இருந்துச்சுன்னா டிஸ்டார்ஷன் எதுவும் நடக்காது, மெட்டல் லிகான் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ யாரெல்லாம் போலரைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட் எலக்ட்ரான் negativity, ligand size and shape, metal ligand distance, coordination, geometry. Polarization and trans effect ரெண்டு கம்பேர் பண்ண என்ன சொல்லுதுன்னா highly polarizable ligand exhibit strong trans effect and less polarizable ligand exhibit weak trans effect. then இதுக்குமே சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. In advantages பார்த்தீங்கன்னா it explains trans effect in various strengths and accounts for influence of ligand size and shape. and limitation பார்த்தீங்கன்னா சேம் தான். இது வந்து ஓவர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணும். பட் இதில் வந்து பை பாண்டிங்கை பற்றியுமே எதுவும் சொல்லலை, வெறும் போலரைசேஷன் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் ரிலேட்டடாக இருக்குன்னா பை பாண்டிங் தியரி, விபிடி தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. அண்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டாலிசிஸ், ஆர்கானிக் சிந்தசிஸ், மெட்டீரியல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். போலரைசேஷன் தியரி யார் கூடலாம்
ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்டிங், பை பாண்டிங், ஸ்டெரிக் எஃபெக்ட், சால்வெண்ட் எஃபெக்ட். ஸோ comparing polarization theory with other theories. ஸோ பை பாண்டிங் தியரியை கம்பேர் பண்ணும்போது பை பாண்டிங் தியரி வந்து யாரை எக்ஸஸாக சொல்லுதுன்னா பை பாண்டிங் பற்றி, அண்ட் வேலன்ஸ் பாண்டிங் தியரி யாரை பற்றி சொல்லுதுன்னா சிக்மா பாண்டிங் பற்றி, அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி யாரை பற்றி சொல்லுதுன்னா லிகாண்ட் ஃபீல்டு கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங்கை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு EDTA அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கும் இருக்குது, லைக் 3.3. ஸோ ஃபர்ஸ்ட் EDTAனா என்னென்னு பாருங்கள். எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட். அழகாக படிங்க. EDTA, E ஃபார் எத்திலின், D ஃபார் டயமின், T ஃபார் டெட்ரா அண்ட் A ஃபார் அசிட்டேட். சரிங்களா? ஸோ ethylene diamine tetraacetate, also known as edetic acid, is a chemical originating in multi-seasonal plants with dormancy stages as a lipidopreservative which helps to develop the stem. Currently used for both industrial and medicinal purpose. It was synthesized for the first time in 1953 by Ferdinand Munz. ஸோ EDTA அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல், அதுக்கு பேர் எடிட்டிக் ஆசிட். அந்த கெமிக்கல் வந்து அந்த பிளான்ட்டில் எந்த பார்ட்டில் இருக்கும்னா ஸ்டெம் பார்ட்டில் இருக்கும். அண்ட் இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் யார் சிந்தசைஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அண்ட் EDTAவோட IUPAC நேம் பார்த்தீங்கன்னா எத்திலின் டையமின் டெட்ராஅசிட்டிக் ஆசிட். இட் இஸ் அ பாலிப்ரோட்டிக் ஆசிட் containing 4 carboxylic acid groups. அதில் 2 அசிடிக் ஹைட்ரஜன் ஆர் ரெட் அண்ட் 2 அமீன் குரூப்ஸ் வித் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். அது வந்து அந்த கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இஸ் கிவன். ஸோ இதுதான் கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. இதில் ரெட்டாக ஓ போட்டிருக்கிறதுல கார்பாக்சில் குரூப் அண்ட் என் ப்ளூ போட்டிருக்கிறது வந்து அமினோ குரூப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து C10H16N2O8, மோலார் மாஸ் 292. It is colorless crystal. It is an amino polycarboxylic acid and a colorless water soluble solid. And இது ஒரு conjugate base. அந்த conjugate base பேர் தான் ethylene diamine tetraacetate. It is widely used to dissolve lime scale and its usefulness arises because as its role of hexadentate 6-toothed ligand. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிகாண்ட். ஏன்னா இதுக்கு 6 சைட்ஸ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மோனோடென்டேட் அப்படின்னா 1 சைடு தான் ஆட் பண்ண முடியும். பைடென்டேட் அப்படின்னா 2 சைடும் ஆட் பண்ணிக்கணும். ட்ரைடென்டேட் இந்த மாதிரி இதுக்கு வந்து 6 டூத் இருக்கிறதுனால நீங்கள் 6 மெட்டல்ஸ் கூட இவங்களை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, செக்யூஸ்டர் அப்படிங்கிற எபிலிட்டி இருக்குது. யாரெல்லாம் செக்யூஸ்டர் பண்ணணுன்னா Ca2+ அண்ட் Fe3+, இவங்களாம் செக்யூஸ்டர் பண்ணும். ஆஃப்டர் பீயிங் பவுண்டட் பை EDTA இன் அ மெட்டல் காம்ப்ளெக்ஸ், மெட்டல் அயான் ரிமைன்ஸ் இன் தி சொல்யூஷன் பட் எக்ஸிபிட்ஸ் டிமினிஷ்டு ரியாக்டிவிட்டி. ஸோ EDTA வந்து மெட்டல் கூட சேர்ந்தப்புறம் மெட்டல் அயான் வந்து அப்படியே இருக்கும், ஆனால் ரியாக்டிவிட்டி வந்து கம்மியாயிடும் EDTA ஆட் பண்ணுறதுனால. EDTA is produced as several salts, notably disodium EDTA and calcium sodium EDTA. ஸோ EDTA வந்து மற்ற சால்ட் கூட சேர்த்து நீங்கள் வேறு வேறு சால்ட்டாகவும் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் tetrasodium salt of edetic acid has a melting point greater than 300 degrees Celsius and exhibits thermal decomposition. இதெல்லாம் வந்து notable properties of EDTA. சரிங்களா? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஆஸ் அ செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ செக்யூட்ரைசேஷன் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். ஆஸ் அ செக்யூஸ்டரிங் ஏஜென்ட், EDTA removes a metal ion from a solution system by forming a complex ion that does not have a chemical reaction of the ion that is removed. ஸோ EDTA வந்து ஒரு செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட்டாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மெட்டல் கூட சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆன அப்புறமா அந்த அயானையும் அதை வந்து சேர்த்து கூடவே கூட்டிகிட்டு போயிடும். அதாவது
ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒருத்தங்க போய் அவங்க கூட சேர்ந்து அந்த ஒருத்தங்களை மட்டும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறது, அந்த மாதிரி செக்யூர் பண்ணி கூட்டிகிட்டு வரும் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு எலிமினேட் வாட்டர் ஹார்ட்னஸ் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜே வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் ஆகுது. சச் அஸ் அயன் அண்ட் காப்பர் விச் கேன் அஃபெக்ட் தி ஸ்கோரிங் ப்ராசஸ். ஸோ அயன், காப்பர் இதெல்லாம் வாட்டரில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து நிறைய ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இட் பைண்ட்ஸ் பாலிவேலண்ட் கேட்டயான்ஸ் சச் as calcium and magnesium in water and in fibers, thus preventing the precipitation of soaps. If polyvalent ions are present, insoluble soaps may form, settle on the fabric and produce resist spot. ஸோ இது வந்து சோப் வந்து கெமிக்கல் இல்லையா, அது வந்து வாட்டரில் படும்போது வாட்டரில் சப்போஸ் இந்த ஹார்ட்னஸ் இல்லைன்னா ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சோப் வந்து கரையாமல் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே அப்படியே சோப்பாகவே படிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆக்சுவலாக உப்பு தண்ணியில் துணி துவைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு தண்ணியில் ஹார்ட்னஸும் ரிமூவ் பண்ண முடியாது, ஹெவி மெட்டல்ஸும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சாஃப்ட் வாட்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது EDTA வந்து ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெவி மெட்டல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாட்டர்லேருந்து இல்லை இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட்டில் மெயினாக 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று ப்ரீ ட்ரீட்மெண்ட், இன்னொன்று ப்ளீச்சிங், இன்னொன்று டையிங். ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் EDTA. ஸோ EDTAக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கீலேட்டிங் ஏஜென்ட். கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் டெக்ஸ்டைல் டையிங், வாட்டர் சாஃப்டனிங், என்சைம் டீஆக்டிவேஷன் அண்ட் பாக்டீரியோசைட்ஸ். ஓகேங்களா? ஸோ EDTAவோட அட்வான்டேஜ் பாருங்கள். இட் ஃபார்ம்ஸ் அ வெரி ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வித் மோஸ்ட் மெட்டல் அயான்ஸ். ஸோ யார் கூட சேர்ந்தாலும் மேக்ஸிமம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. தே ரியாக்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி அண்ட் கேன் பி used to quantitatively determine calcium and magnesium by titration. So calcium magnesium estimationல வந்து நம்ம EDTAவை யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. They do not contribute to detergency nor do they exhibit threshold effect. ஸோ அவங்களுக்கு வந்து டிட்டர்ஜென்சி கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. அதாவது இப்போ சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பேட்சாக ஃபார்ம் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. குட் செக்யூஸ்ட்ரிங் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அண்ட் யாருக்குன்னா மெயினாக கால்சியம் அண்ட் மெக்னீஷியம்க்கு அண்ட் அயனுக்கும் அட் ஆல்கலைன் pH. நாட் ஸ்டேபிள் வித் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிங்கன்னா அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. டெட்ராசோடியம் EDTA, a biologically degradable alkaline organic salt, has been proved as a substitute inorganic electrolyte and alkali in batch processing of dyeing cotton fabric with reactive dyes. ஸோ ஒரு எலக்ட்ரோலைட்லேயோ இல்லை அல்கலி ப்ராசஸ்லேயோ இல்லை டையிங்லேயோ ரியாக்டிவ் டைஸ்லேயோ உங்களுக்கு டெட்ராசோடியம் EDTA வந்து ஒரு அல்கலைன் ஆர்கானிக் சால்ட்டாக யூஸ் ஆகுது. வெரி குட் கலர், ஃபாஸ்ட்னஸ் டு வாஷிங், ரப்பிங் அண்ட் லைட் ஆர் அச்சீவ்டு பை யூஸிங் டெட்ராசோடியம் EDTA. ஸோ சில ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வெயிலில் போட்டால் இல்லை தண்ணியில் போட்டால் சாயம் போகும், ஃபேட் ஆகும் இல்லையா. ஸோ EDTAவில் வச்சு மேக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்டைல், ஃபேப்ரிக், காட்டன்லலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி காட்டன் ஃபேப்ரிக் டைட் வித் reactive dyes using this salt such as elongation percentage, time of break and tenacity. ஸோ இது வந்து சில காட்டன் ஃபேப்ரிக்ஸோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, தெர் இஸ் நோ டிராஸ்டிக் டேஞ்சர் ரிலேட்டட் டு ஜென்ரல் அப்ளிகேஷன் ஆஃப் EDTA ஆன் கமர்ஷியல் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹவவர் EDTA இஸ் ஸோ ப்ராலிஃபரேட் இன் இண்டஸ்ட்ரியல் யூஸ், மெடிக்கல் யூஸ், இன் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் வேஸ்ட் தட் இட் இஸ் பிகமிங் அ மேஜர் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பெரிய டேஞ்சர்லாம் ஒன்றும் இல்லை, பட் இதுவும் லைக் பிளாஸ்டிக் மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷன் க்ரியேஷன் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நிறையா
டிசால்வ் ஆகாமல் போயிடுறதுனால இதை வந்து நம்ம வெளியிலலாம் கொட்டிட்டோன்னா EDTA ஷோஸ் டாக்ஸிசிட்டி when ingested orally in excess amount, especially in the presence of vitamin C and sodium bicarbonate. ஸோ இவங்க வந்து சோடியம் பைகார்பனேட் கூடயும் விட்டமின் சி கூடயும் சேர்ந்து வேறு ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அது வந்து டாக்ஸிசிட்டியாக மாறிடும்னு சொல்கிறாங்க. It avoids soft drinks that contains EDTA and vitamin C and sodium bicarbonate or baking soda. ஸோ எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லையும் நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்து தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் EDTA, விட்டமின் சி, சோடியம் பைகார்பனேட் இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு டாக்ஸிக். அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லேயுமே EDTAன்னு ஏதாவது ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரோட ஹார்ட்னஸ், அதாவது அதில் உப்புத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு EDTA சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி எஸ்டிமேட்டட் பை மெத்தட்ஸ் சச் அஸ் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், EDTA titration, atomic absorption. In the above method, EDTA titration is most inexpensive and simple way of determining the hardness. ஸோ வாட்டரில் எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு EDTA titration வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் சிம்பிள் டெக்னிக்னு சொல்கிறாங்க. There are two types of hardness. ஸோ temporary hardness இருக்குது, permanent hardness இருக்குது. Temporary hardness is due to bicarbonate ion and permanent hardness is due to chlorides and sulfates. So permanent hardness is usually determined by titrating it with sodium solution of EDTA. Okay, so water வந்து EDTA கூட சேர்த்து titrate பண்ணோன்னா அதில் எவ்வளோ hardness இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். EDTA is a complexing or a chelating agent used to capture the metal ions. This causes the water to become softened, but the metal ions are not removed from the water. ஸோ EDTA-வை நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கிற ஹார்ட்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய கெமிக்கலை வந்து அது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றி வச்சிடுது. அதனால் வாட்டர் வந்து சாஃப்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் இன்க்ளூட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் டைட்ரேஷன் டு டிட்டர்மைன் த டோட்டல் பெர்மனன்ட் டெம்பரரி கால்சியம் மெக்னீஷியம் ஹார்ட்னஸ் ஆஃப் கிவன் வாட்டர் சாம்பிள். ஸோ இதில் வந்து வெறும் ஹார்ட்னஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறது இல்லையா, அண்ட் ஹார்ட்னஸ்லேயும் டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், அப்புறமா கால்சியம் மெக்னீஷியம் ஹார்ட்னஸ் இதெல்லாமே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம EDTA டைட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் EDTA சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா EDTA சொல்யூஷனை CaCl2 வச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா then the total hardness is found out by titrating the water sample. அப்புறமா வாட்டர் சாம்பிள் கூட EDTA வச்சு நீங்கள் டைட்ரேட் பண்ணும்போது உனக்கு வந்து ப்ளூ கலர் கிடைக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஹார்ட்னஸ் ஈக்குவல் டு N × 50 × 10,000, அதாவது Nன்னா நார்மாலிட்டி. The permanent hardness is found out by titrating a boiled and filtered hard water sample against EDTA solution. ஸோ நார்மல் வாட்டர், அப்புறம் பாயில்டு வாட்டர், அப்புறமா ஃபில்டர் வாட்டர் இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் EDTA கூட டைட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குன்னு கலர் சார்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் EDTA-வோட ஸ்ட்ரக்சர், இது போட்டுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக. அண்ட் EDTA வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னவா வேலை செய்யுதுன்னா கீலேட்டிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்யுது. ஏன்னா இது வந்து ஒரு மல்டி டென்டேட் லிகான். கீலேட்டிங் ஏஜென்ட்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க, அதாவது ஒரே நேரத்தில் ஒரு லிகான் வந்து 2-3 மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது. அது வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அண்ட் இது வந்து ஹார்ட் மெட்டல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணலாம். ஒன்று வந்து யூஸிங் அ பஃபர், இன்னொன்று யூஸிங் எரிக்ரோம் பிளாக் டீ, இன்னொன்று கீலேட்டிங் ஏஜென்ட். நம்ம EDTA வந்து ஒரு கீலேட்டிங் ஏஜென்ட். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மெக்னீஷியம் பை titration with EDTA. ஸோ மெனி மெட்டல் ions react with electron pair donors to form coordination compounds or complex ions. ஸோ மெட்டல் அயான் வந்து எலக்ட்ரான் பேர் கூட சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இல்லைனா காம்ப்ளெக்ஸ் அயான் ஃபார்ம் பண்ணும். The formation of a particular class of coordination compounds called chelates. ஸோ இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த காம்பவுண்டுக்கு பேர் கீலேட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீலேட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டல் அயான் வந்து என்ன பண்ணுன்னா இன்னொரு சிங்கிள் லிகாண்டு கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். டெர்ஷரி அமீன் காம்பவுண்ட் such as EDTA is widely used for the
ஃபார்மேஷன் ஆஃப் கீலேட்ஸ். ஸோ ஒரு கீலேட் ஃபார்ம் பண்ணணும்னா அந்த லிகாண்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு மல்டி டென்டேட் லிகாண்டாக இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து EDTAன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் வித் EDTA have been reported for analysis of nearly all the metal ion. ஸோ மெக்னீஷியம் மட்டும் இல்லை, எல்லா மெட்டல் அயானுமே நீங்கள் EDTA மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். Because EDTA has 4 acidic proton, the formation of methyl ion EDTA complex is dependent upon the pH. For the titration of Mg2+, one must buffer a solution of a pH of 10 so that the complex formation will be quantitative. The reaction of Mg2+ with EDTA may be expressed as follows. So Mg plus Y2H2 equal to Mgy2 minus plus 2H plus. EDTA மெக்னீஷியம் கூட சேர்ந்த அப்புறமா உங்களுக்கு EDTA காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கும். மெக்னீஷியம் கூட சேர்ந்த அப்புறமா மெக்னீஷியம் காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னால் புரியாத ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா?